சென்னை அண்ட் மெட்ராஸ் ரெண்டுமே எமோஷன் தான். 1996 ஃபர்ஸ்ட் நான் சென்னைக்கு வந்தப்போ, அந்த மவுண்ட் ரோட்டில் காயிதே மில்லத் காலேஜ் அண்ட் இக்கிம்போத்தம்ஸ் புக் ஷாப் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பஸ் ஸ்டாப். ஏர்லி மார்னிங் 5:30 AM வந்து இறங்குறேன். இறங்கிட்டு பார்த்தாக்கா எதுக்கால எல்ஐசி பில்டிங். சினிமாவில் மட்டுமே பார்த்த அந்த ஒரு ஐகானிக் பில்டிங்கை பார்த்த பிறகு வாவ், என்னடா மாநகரம் இவ்வளோ பெருசு இருக்கேன்னு பிரமிச்சு போனேன். அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல இதே ஊரில் செட்டில் ஆவேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்னு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சென்னை அடையாளம் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட சென்னையில் பேச்சுலர்களுக்காகவே கட்டப்பட்ட ஒரு சரணாலயம்னா அது வந்து மேன்ஷன். எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இந்த ஜென்ரேஷனுக்கு. அப்போ வந்து மீட்டர் கேஜ், ப்ராட் கேஜ் ரெண்டுமே இருக்கும். மீட்டர் கேஜ் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும். வெஸ்ட் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் ரைட் சைடு இறங்கினா அப்போ ரங்கநாதன் தெரு, லெஃப்ட் சைடில் இறங்குனீங்கன்னா ஸ்டேஷன் ரோடு. அந்த மாம்பலம் ஸ்டேஷன் ரோடில் வந்த உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒன்று திரும்பும், அதுதான் பாபு ராஜேந்திர பிரசாத் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் பால் பேரின்பம் மேன்ஷன் ரூம் நம்பர் 5ல் 10க்கு 10 ரூமில் மூட்டைப்பூச்சி கடியில், கொசு கடியில் 15 ரூம் ஒரு ரோல் இருக்கும். 3 பாத்ரூம், 3 டாய்லெட் தான் இருக்கும். காலங்காத்தால் க்யூவில் நிற்போம், மக்கு பக்கெட்லாம் வச்சுட்டு. அப்படி ஆரம்பித்த நம்மளுடைய வாழ்க்கை இதே சென்னையில் தான் வந்து எனக்கு மீடியாவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. 2003 மே மாதம் 5ஆம் தேதி முதல்ல நான் ரேடியோ ஜாக்கி ஆகி சூரியன் பண்பலையில் வந்து நான் நிகழ்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரிங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே சென்னை ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, சென்னைக்கு வந்த உடனே நீங்கள் தங்கி இருந்த ஏரியா எந்த ஏரியா, எங்கே இருந்தீங்க, எந்த தெருவில் இருந்தீங்க, எந்த மேன்ஷனில் இருந்தீங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. ஹாப்பி சென்னை டே. நோ ஹாப்பி மெட்ராஸ் டே.